ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னென்னு பார்க்குறீங்களா? மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செடிகள்லாம் தெருவுக்கு வந்ததா ஒரு ஆசையில் வாங்கி வச்சுருக்குறோம். ஏகப்பட்ட செடிங்கள்லாம் வாங்கி வாங்கி வச்சு எங்களுக்கு வராமே போயிடுச்சு. இந்த டைம் நல்லா மண்ணெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொக்கைப்பட்டு தான். கொக்கைப்பட்டு வச்சா நல்லா வருன்றாங்க. அதனால் வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தண்ணியில் போட்டிருக்காங்க. நல்லா அலசிட்டு வைக்கணுன்ட்டு. இது ஒரு 4 வகையான மண், செம்மண், அப்புறம் வயலில் இருக்க மண், அப்புறம் எங்கள் வீட்டு பின்னாடி தோட்டத்தில் இருக்க மண், சைடில் இருக்க மாட்டு சாணம்லாம் காஞ்சி போனது எல்லாத்தையும் நல்லா நைஸாக்கி எந்த ஒரு கல் இல்லாமல் பீங்காய் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உளுத்து வச்சுருக்குறோம். இதெல்லாம் போட்டு கலக்கணும். இனிமேல் தான் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நாங்கள் அந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். வீட்டுக்குள்ளேயே பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் உரத்தெல்லாம் ஒரு 3 வகையான உரம் நல்லா கொட்டிகிட்டு இருந்தாங்க. நான் ஒன் சைடாக கிளறி விட்டுட்டு இருந்தேன். நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கிளறி விட்டுட்டே இருந்தோம். இப்போ அந்த கொக்கைப்பேட்டை நல்லா தண்ணியில் ஊற போட்டுருந்தீங்களா, அது நல்லா புழிஞ்சிட்டு இதை எடுத்து போடணும்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க புழிஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா நானும் போய் புழிஞ்சிட்டு மண்ணில் எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் இன்றைக்கி வேலை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஒரு வழியாக வச்சாச்சு. ஏதோ வீட்டில் இருக்க தொட்டியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்துலேயும் வச்சாச்சு. இந்த டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். பாப்போம் செடிலாம் எப்படி வருதுன்னு. எப்படி வருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா வளர்ந்த உடனே நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தொட்டியில் ஊசி மிளகா தான் வச்சுருக்குறோம். அது வந்திருக்குது பாருங்கள். அதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.